2026க்கான அந்த வாக்கு பதிவு நாள் வந்து அறிவிச்சிட்டாங்க. அது என்னைக்கு அந்த ரிலீஸ் பண்ண போறாங்கன்ற தேதியும் வந்து அறிவிச்சிட்டாங்க. பாத்தீங்க அப்படின்னா ஏடிஎம்கே என்டிஏ கூட்டணி, திமுக கூட்டணி 4 முனை போட்டின்றது நான் இருக்கலாம். 2 முனை போட்டி தான். திமுக வெர்சஸ் அதிமுக தான். இன்னைக்கு குறிப்பாக திமுகவினுடைய தொண்டர்களும் காங்கிரசினுடைய தொண்டர்களும் ஒன்னா வேலை பார்க்க தயார் இல்லை. ராகுல் காந்தி உட்பட அதிமுக வெறும் பணம் கொடுக்கிற அளவுக்கு தான் இப்ப இருக்குது நிலை அப்படின்றது. அதேதான் சொல்றேன். நான் மறுபடியும் திமுகவோ யாரு பணம் கொடுத்தாலும் வாங்கிக்கோ. ஆனா ஓட்டு அதிமுக போட்டு தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது அரசியல் விமர்சகர் சத்யன் ராமசாமி அவர்கள். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? இப்போ 2026க்கான அந்த வாக்கு பதிவு நாள் வந்து அறிவிச்சிட்டாங்க. அது என்னைக்கு அந்த ரிலீஸ் பண்ண போறாங்கன்ற தேதியும் வந்து அறிவிச்சிட்டாங்க. பாத்தீங்க அப்படின்னா ஏடிஎம்கே என்டிஏ கூட்டணி, திமுக கூட்டணி, அப்புறம் வந்து 3வதா நாம் தமிழர் கட்சி, 4வதா தாவேகா. இந்த 4 முனை போட்டி அப்படின்றது இப்ப வரைக்கும் இருக்கக்கூடிய கள நிலவரமா இருக்கு. இதுல யாருக்கு அதிக அளவு வெற்றி வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுதான் இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இன்னும் யாருமே இவங்களுடைய கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்னு ஒரு அனுமானத்திற்கு முடியாத ஒரு சூழல் தான் இருக்கு. ஏன்னா திமுக மேல மக்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அதிருப்தி ஒரு பக்கம் இருக்கு. இப்போ உங்களுடைய அனுமானத்தின்படி யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிக அளவு இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? 4 முனை போட்டின்றது நான் இருக்கலாம். 2 முனை போட்டி தான். திமுக வெர்சஸ் அதிமுக தான். திமுக ஆளுங்கட்சியாக இருக்கு. அதிமுக ஆளுங்கட்சியாக வரக்கூடிய இந்த தேர்தல் தான் நான் பார்க்குறேன். அதிமுக கண்டிப்பாக ஜெயிக்கும் நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா திமுக கூட்டணி கட்சியினுடைய நிலவரங்கள், திமுகவினுடைய கூட்டணி எப்படி இருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட வேண்டா வெறுப்பாக தான். நீங்கள் இப்போ அதாவது கம்யூனிஸ்ட் வரைக்கும் 5 தொகுதி கொடுத்துருக்காங்க. எல்லாருக்குமே கம்மியாக தான் தொகுதி கொடுக்குறாங்க. ஸோ போன தடவையோட இந்த தடவை காங்கிரஸுக்கே கம்மியாக தொகுதி கொடுக்குறதா தான் பேச்சு. 17-18 தொகுதி தான் கொடுக்குறதா இருந்தது. காங்கிரஸ் என்ன பண்ணிட்டான், அதாவது தாவேக்கான்னு சொல்லி அதை வச்சு சீட்டு வாங்கிட்டான். ஸோ அதை வச்சு சீட்டு வாங்கிட்டான் அப்படின்னா அது சரி, ஓகே. நிறைய வாங்கிட்டானா அப்படின்னா வாங்கின சீட்டோட எக்ஸ்ட்ரா ஒரு 3 சீட் வாங்கிட்டான். ஸோ இவங்க அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு விசிகாவோ ஒரு மதிமுகவோ அப்படி இல்லைன்னா ஒரு கம்யூனிஸ்டோ இடது கம்யூனிஸ்டோ அவங்க யாரும் அவங்க ஒருவேளை முந்திருந்தா மேபி அவங்களும் அதே மாதிரி வேற ஏதாவது ரீசனை கோட் பண்ணியிருந்தாலும் நான் வேற யாரு கூட போயிருவில் அதிமுக கூட போயிருவேன்னு கோட் பண்ணியிருந்தா அவங்களும் மேபி பார்கெயின் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா வாங்கியிருக்கலாம். ஸோ அதனால காங்கிரஸே அந்த 28 ஏற்றுக்கல. காங்கிரஸே வந்து கிட்டத்தட்ட 40 ஆரம்பிச்சு 35 வந்து அதுக்கப்புறம் 30 அப்புறம் 28 ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு வழி இல்லைன்னு வெளில வந்துட்டாங்க. ஸோ அதிகமாக வாங்கின காங்கிரஸே வந்து பெருசாக வந்து கூட்டணி கட்சி அதாவது திமுகவோட இன்னைக்கு இணக்கமாக இருக்காங்களா அப்படின்னா இல்லை. இன்னைக்கு குறிப்பாக திமுகவினுடைய தொண்டர்களும் காங்கிரசினுடைய தொண்டர்களும் ஒன்னா வேலை பார்க்க தயார் இல்லை. ஸோ அப்படியான ஒரு சூழல் தான் இருக்கு. குறிப்பாக மாணிக்கம் தாகூர் அவர்கள், கார்த்திக் சிதம்பரம் அவர்கள், இன்னும் அதாவது பல காங்கிரசினுடைய முன்னாள் தலைவர்களும் சரி, இப்போ உள்ள மேலிட தலைவர்களும் மேலிட பொறுப்பாளரும் ராகுல் காந்தி உட்பட யாருமே வந்து அதாவது ஒரு திமுக கூட சந்தோஷமா திமுக வந்து ஜெயிச்சு திமுக ஜெயிக்க வச்சு நம்ம திமுக ஆட்சி கட்டில் அமர்த்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல இல்லை. ஏன்னா திமுக வந்து ஒரு மோனோபொலி மாதிரி கேட்குது. யாருனாலும் ஏன் சின்னத்துல போட்டி போடு, நான் தான் சிஎம், உனக்கு ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு கிடையாது. மற்றவங்களாம் ஆஃபர் பண்றாங்க. அட்லீஸ்ட் அதுவும் ஆஃபர் பண்ணாம இப்போ அட்லீஸ்ட் அதிமுக கூட்டணியிலாவது என்னன்னா ஜெயிச்சா அதிமுக கூட்டணி ஜெயிக்க போகுது. ஜெயிச்சா பாஜகவுக்கு ஒரு முக்கியமான இடம் இருக்கும். அதே நேரத்தில் ஒரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான இடத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி அதாவது நமக்கு முக்கியமான ஒரு அந்தஸ்து கிடைக்கும், நமக்கான மரியாதை கிடைக்கும், கூட்டணி கட்சிகளுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அதிமுகவில் இருக்கு. ஆனால் திமுகவில் மோனோபோலி. நீ டிஎம்கேக்கு வேலை பார்த்து டிஎம்கே ஜெயிக்க வை, ஸ்டாலின் மறுபடியும் சிஎம் ஆவார், நீ பார்த்துக்கிட்டே இருக்கணும். வழக்கமாக இருந்த 5 வருஷம் பாஜக உள்ள வந்துடும், நீ டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கணும். 5 வருஷம் கழிச்சு மறுபடியும் உனக்கு நீ என்ன சீட்டு கேட்ப தரமாட்டாங்க, கம்மியாக தான் தருவாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப கிளியராக நரேட்டிவ் செட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சிலாம் எவ்வளோ வாங்க போகிறாங்க, 10 கேட்குறாங்களாம். ஆனால் போன தடவை கிடைக்குமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குரிய அப்படின்றாங்க. இப்போ பாருங்க மதிமுகலாம் 4 தொகுதி, அதுலேயும் 3 தொகுதி வந்து உதயசூரில் புரியல. அப்புறம் எப்படி மதிமுக சந்தோஷமா வேலை பார்ப்பான்? நீங்கள் ஒரே ஒரு தொகுதி தான், அந்த தொகுதி எந்த சின்னத்துக்கு கிடைக்க போகாது, அந்த தொகுதிக்கு என்ன சின்னம் கிடைக்க போகுதுன்னே தெரியல. அந்த தொகுதிக்கு சின்னம் கிடைச்சி அதை அப்புறம் வைகோ பரப்புரை பண்ணி அதுக்கப்புறம் அந்த வேட்பாளர் பாமகனா பம்பரம் எல்லா 90s தான் எல்லாரும் சின்ன குழந்தைங்களாம் எல்லாருக்கும் தெரிய ஒரு சிம்பிள். இப்போ அது கிடையாது. நீங்கள் 3 பேர் உதயசூரியன் தான் உதயசூரியனுக்காக வேலை பார்க்க போறீங்கன்னா சந்தோஷமா வேலை பார்க்க மாட்டான்.
காங்கிரஸுமே கிட்டத்தட்ட அதுதான். அவனுமே பார்த்தீங்க அப்படின்னா ஊரா இருக்கக்கூடிய மாவட்ட வாரியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைமைக்கும் அங்கே உள்ள திமுக தலைமைக்கும் பிரச்சனை. அங்கே உள்ள காங்கிரஸ் தொண்டர்களுக்கு நடுவே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை. யார் பெருசு, நீ பெருசா நான் பெருசா அப்படின்றதுல அவங்களுக்கு பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஸோ அதனால கூட்டணி கட்சிகள் இந்த அளவில் இருக்கு. இப்போ பாருங்க, இப்போ ஒரு சீட் கம்மியானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இந்திய கம்யூனிஸ்ட் வந்து ஓகே பண்ணியிருக்கு. வீரபாண்டியன் அவர்கள் ஓகே பண்ணியிருக்காரு. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவுக்கு காசு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி தானே சரி ஓகே அப்படின்னு வெளியே வந்துட்டாங்களா என்னன்னு தெரியல. ஏன் ஒரு தொகுதி கம்மியாக வந்துச்சு அப்படின்னு. இப்போ இது வந்து இந்த விசிகாவுக்கு இந்த மற்ற கட்சிகளுக்கு அச்சத்தை உருவாகுது. ஸோ திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடுல சீட்டு பங்கீடே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய குளறுபடியில் தான் இருக்குது. இது ஒரு காரணம், மிக முக்கியமான காரணம் திமுக தோற்பதற்கான. ஏன்னா அந்த கூட்டணி கட்சியினுடைய சப்போர்ட் இருக்கு. ரெண்டாவது, நமக்கே தெரியும் இன்னைக்கு வந்து எவ்வளவு கொடூரமான கொலைகள் நடந்துகிட்டு இருக்கு. குறிப்பாக பாலியல் சார்ந்த கொலைகள் நடந்துகிட்டு இருக்கு. அது சின்ன குழந்தைங்களுக்கு போக்சோ சார்ந்த பாலியல் கொலைகளோட நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். டெய்லி மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவங்க வீட்டு பக்கத்துல ஏதாவது ஒரு ஊர்ல ஒன்னு இல்லை, இப்போ வந்து மினிமம் டெய்லி 2 நடக்கிற மாதிரி ஆயிட்டு இருக்கு. ஸோ இது காரணம் என்னன்னா, ஆட்சி முடிய போகுது, இப்பவே நமக்கு என்னென்ன அடையணுமோ அடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும், அதாவது ஒவ்வொரு திமுகவை சார்ந்த குண்டர்களும் அதே நேரத்தில் ஒவ்வொரு சாதாரண கிரிமினல்ஸ் எல்லாருக்குமே தெரியும், திமுக ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் நம்ம எந்த கொலை எந்த சம்பவம் பண்ணாலும் நம்ம சேஃபு. ஆனால் திமுக வந்துருச்சுன்னா அதனால அவங்க எல்லாரும் இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதில் குறிப்பாக என்னன்னா, அதாவது இதுக்கு முன்னாடியே ஒருத்தன் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பாலியல் சம்பவத்திலேயோ இல்லை பாலியல் கொலையிலோ கைது செய்யப்பட்டு அவன் பிணையில வந்து மறுபடியும் இன்னொரு கொலை பண்ணிட்டு போறான். இன்னொரு பாலியல் சம்பவத்தையும் அரங்கேற்றி விட்டு இன்னொரு கொலையும் பண்ணிட்டு போறான். இவ்வளவு கேவலமான சட்ட ஒழுங்கு இது வரைக்கும் தமிழ்நாட்டிலே இல்லாத அளவுக்கு இந்த 5 ஆண்டுகள் ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஸோ அதுதான் சார், நீங்க இவ்வளோ விஷயங்களை வந்து தொடர்ந்து திமுக ஆட்சியில வந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் இவ்வளவு விஷயங்களை நீங்க அடுக்குறீங்க இல்லையா? ஆனா இது எல்லாம் மக்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தெரியல. ஏன்னா இந்த 2026ல திமுக அதிகப்படியா, அதாவது திமுக தான் வெற்றி வாய்ப்பை தழுவும் அப்படின்னு இருக்கிற கட்சிகளை விட ஒரு 10% திமுகவிற்கு தான் லாபமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே. மக்களும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. மக்களும் திமுகவுக்கு வாக்களிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையா சொல்றாங்க. எதன் அடிப்படையில, எதன் அனுமானத்துல வந்து அவங்க சொல்றாங்க? ரீசெண்டா ஒரு சர்வே கூட வந்தது. எத்தனையோ சர்வே டிஎம்கே சார்ந்த சர்வே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐபிடிஎஸ், அதுக்கப்புறம் லோயலா காலேஜ் சர்வே, அது நிறைய இருக்கு. ஏசியன் நில்சன் சர்வே, அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒருதலை பட்சமானது அப்படின்றது நம்ம சொல்லலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கான ஐபிடிஎஸ் சர்வே வந்து சொல்லிட்டு சர்வே ரிசல்ட்ஸ் வந்து முடிவுகளை சொல்லிட்டு இருக்கும்பொழுது அங்கே உள்ள பத்திரிகையாளர்களுக்கும் அங்கே உள்ள அந்த சர்வே முடிவுகளை வெளியிடுறவங்க ஒரு வாக்குவாதம் மாதிரி ஆயிடுச்சு. பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது, ஏன்னா அவர் வந்து ஃபுல்லாக டிஎம்கே தான் ஜெயிக்கும், எங்கேயுமே வந்து பாஜக ஜெயிக்காது, அதிமுக ஜெயிக்காதுன்ற அளவுக்கு ரொம்ப மோசமான ஃபேக்கான சர்வே வெளியிட்டு இருக்கேன். அதனால கீழே உங்களை போட்டு ஜெர்னலிஸ்ட் கேள்வி கேட்கும்பொழுது வாக்குவாதம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட அடிக்க பாயிற அளவுக்கு பாயிறாரு. அப்படியே பேசிட்டே இருக்கும்போது, நான் எவ்வளோ பெரிய டிஎம்கே கடை தெரியுமா, நான் எவ்வளோ பெரிய டிஎம்கே எத்தனை வருஷமான டிஎம்கேல இருக்கு தெரியுமா, நான் தெரியாமல் ஆகிவிட்டார். ஸோ ஒரு ஃபேக் டிஎம்கேவோட அஜெண்டாவை சர்வேன்ற பேரில் வெளியிட்டு இருக்காங்க. அது மாதிரி இப்போ லோயலாலாம் பொதுவாக ஒன்றும் இல்லை, எழுதி கொடுத்துட்டா போதும். டிஎம்கேலேருந்து அறிவாளர்லேருந்து என்ன எழுதி கொடுக்குறாங்களோ அதை படிச்சு வந்துருவாங்க. அதான் லோயலோட சர்வே. ஏசி நில்சனும் கிட்டத்தட்ட அவனும் தினகரனும் ஒரு காலத்திலேயே வந்து கூட்டு, அதனால ஏசி நில்சன் சர்வே அப்படிதான் வரும். ஆனால் இப்போ இந்த தினமலருடைய சர்வே தான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஏன்னா அதிக அளவு வாய்ப்பு வந்து ஏடிஎம்கே, அதாவது என்டிஏ கூட்டணிக்கு இருக்கிற மாதிரி இருக்கு. அப்போ அவங்க வந்து ஏடிஎம்கே சார்பில் போடுறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். நான் சொல்கிறேன் பாருங்க, நீங்கள் சொன்ன கேள்வி. இப்போ ரீசெண்டாக இயான்ஸ் அண்ட் மேட்ரிஸ் ஒரு சர்வே பண்ணாங்க. அந்த சர்வே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3-5% அதிமுக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. 114-120 தொகுதி வரைக்கும் அதிமுக தான் ஜெயிக்கும். நமக்கு ஜெயிக்கிறதுக்கு 118 வேணும். ஆனால் 114-120 எவ்வளோ நாள் எடுக்கும், கண்டிப்பாக ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி இயான்ஸ் அண்ட் மேட்ரிஸ் சர்வே. கிட்டத்தட்ட 7% ஜெயிப்பார் அதிமுகவினுடைய ஐயா எடப்பாடி வந்து தினமலர் சர்வே வருது. இதுல என்ன நீங்க பார்க்கணும் அப்படின்னா, ரீசெண்டாக நடந்த பீகார் எலெக்ஷன்லையும் இதே மாதிரி சர்வே வந்தது. இதே இயான்ஸ் அண்ட் மேட்ரிஸ் என்ன சொன்னாங்களோ, கிட்டத்தட்ட தொகுதி வாரியா என்ன சொன்னாங்களோ அது நடந்தது. மகாகட்பந்தன் வந்து ஒண்ணுமே இருக்காது அப்படின்னு சொல்லி தெளிவா சொன்னாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஐயா லல்லு பிரசாத் யாதவ் அவருடைய வீட்டுல அவருடைய பசங்களே பாத்தீங்கன்னா வேற ஊருக்கு போயிட்டாங்க. ஒருத்தன் டெல்லிக்கு போயிட்டாங்க, ஒருத்தங்க மும்பைக்கு போயிட்டாங்க. அப்படி வேற ஒரு போய் கிட்டத்தட்ட மகாகட்பந்தன்றது ஒண்ணுமே இல்லாம அங்க இருக்கு. எத்தனை தொகுதிகள் சொல்லி சொன்னாங்களோ அதோட 5 தொகுதிகள் தான் வித்தியாசம். இது வந்து பீகார்ல நடந்தது. அதே தினமலர் தான் பீகார் வெற்றியும் கணிச்சாங்க. ஸோ ரீசெண்டாக ஒரு வெற்றியை கணித்து அந்த வெற்றியை வந்து ப்ரூவ் பண்ணவங்க இவங்க. ஆனால் நீங்கள் இந்த ஐபிடிஎஸ் லோயலா எடுத்துக்கிட்டீங்கன்னா 2011 திமுக தான் ஜெயிக்கல அதிமுக. 2016 மறுபடியும் 2015 வெளில வந்துருச்சு, அது வந்துருச்சு, இது அதெல்லாம் நிறைய ஆட்சியில் நிறைய கோளாறு ஊழல் அதுன்னு எல்லாமே சொல்லி பார்த்து 2014 டிஎம்கே தான் ஆட்சிக்கு வந்தாங்க. ஆனால் அதிமுக தான் ஆட்சிக்கு வந்தது. 2021 ஸ்டாலின் ஆட்சிக்கு வருவாருன்னு சொன்னாங்க. அவங்களை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே தான் எப்போ ஆட்சிக்கு வரணும்னு எழுதுறதா அவங்களோட, அதில் லக்கில் ஃப்ளூக்கில் அவர் வந்துட்டாருன்னா உண்டு, இல்லைன்னா இல்லை. ஸோ அதனால வந்து வித்தியாசம் இருக்கு மேம். அவங்க ப்ரூவன் இயான்ஸ் அண்ட் மேட்ரிஸ் சரி, தினமலரும் சரி, ரீசெண்டா பீகார்ல அது நேரத்துல 200 தொகுதியோட எடப்பாடியார் ஆட்சிக்கு வருவாரு, 190 தொகுதியோட, அதெல்லாம் சொல்லல. 118 தொகுதி ஜெயிக்கிறது தமிழ்நாட்டில் தேவை.
120 தொகுதி ஜெயிப்பாருன்றாங்க, 116 கூட எடுக்கலான்றாங்க. ஸோ இதுதான் நியாயமானது. 3-5%. நீங்க இன்னைக்கு யாரு அரசியல் விமர்சனம் வேண்டாம், யாரை சாமானியராக ஒருத்தர் கூப்பிட்டு கேட்டீங்கன்னா கூட யாரு வெற்றி பெற்றாலும் இந்த 5-7% தான் வெற்றி பெற முடியும். அதுக்கு மேலலாம் இங்க வந்து ஸ்டார், அதாவது கம்ப்ளீட்டா மக்கள் வந்து ஒருத்தர் மேல விழுந்து ஓட்டு போட போறது இந்த எலெக்ஷன்ல கிடையாது. அது ரொம்ப நிதர்சனமான உண்மை. அதைத்தான் அவங்க வந்து சொல்றாங்க. மற்றபடி இந்த குக்ட் அப் ஃபேக் எதுவுமே இல்லை. ஸோ அது இல்லாம இவங்க எல்லாருமே ஃபெயில்டு. இது வந்து தினமலரும் சரி, ஏன் சார் மட்டும் சரி, ரீசெண்டா தேர் வின்னர்ஸ். ஸோ அதனால அவங்கள தான் நம்ம நம்பி ஆகணும். பார்ப்போம். இருந்தாலும் தேர்தலுடைய உண்மையான முடிவுகள் என்னன்னு வர வரைக்கும் நம்ம சர்வே, எந்த ஒரு சர்வே நியாயமா இருக்குன்னு நமக்கு தெரியணும். பார்ப்போம். கண்டிப்பா சார். இப்ப வந்து எடப்பாடி அவர்களும் ஒரு சாதாரண ஒரு விவசாய குடும்பத்துல பிறந்து இப்ப வந்து அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளரா ஆயிருக்காங்க. இப்போ வந்து ரீசெண்டா வந்து காளியம்மாள் அவர்கள் சேரும் போது கூட சொன்னாங்க, ஒரு விவசாயியால ஒரு பொதுச் செயலாளர் ஆக முடியுது, இல்ல ஒரு முதல்வரா இதுக்கு முன்னாடி ஆக முடிஞ்சு அப்படின்னா அது அதிமுக கட்சி தான். மத்த எந்த கட்சியிலையும் அந்த மாதிரியான அங்கீகாரம் வந்து ஒரு சாமானிய மக்களுக்கு கொடுக்கல, அதனாலதான் நான் இந்த கட்சியை நான் தேர்ந்தெடுக்கேன் அப்படின்ட்டு தெளிவான ஒரு விளக்கம் வந்து காளியம்மாள் அவர்கள் ஏற்கனவே அங்கதான் இருந்தாங்க. கண்டிப்பா 2010 வந்து மாவட்ட பொருளாளர் செயலாளரா இருந்திருக்காங்க. இதை தாண்டி இந்த ஒரு பதிவு அவங்க பதிவு பண்ணது இப்ப மக்களிடையே மிகப்பெரிய தாக்கம். ஏன்னா விவசாயிகள் மத்தியில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு ஆதரவு வளையத்தை உருவாக்கி இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. இப்ப கடந்த சில நாட்களாக ஒரு காணொளி வந்து வைரலா போயிட்டு இருக்கு. ஒரு சாமானிய விவசாய குடும்பத்துல பிறந்து மக்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் செய்ய முடியும், அவரால் தான் செய்ய முடியும். ஏன்னா ஒரு தலைமை பொறுப்புல ஒரு அப்பா ஒரு பொறுப்புல இருந்திருக்காங்கன்னா, மகன் அவர் பொறுப்புல இருந்திருக்காங்கன்னா, சாமானிய மக்களுடைய விஷயங்கள் வந்து அவருக்கு தெரியாது அப்படின்னு ஒரு காணொளி வந்து பரவிட்டு இருக்கு. இதை நீங்க எப்படி உண்மைதான். அவர் தான் இப்ப பாருங்க, டெல்டால கிட்டத்தட்ட 1,50,000 ஏக்கருடைய பயிர்கள் வந்து நாசமா வச்சு ரீசெண்டா டிசம்பர் மாதம் நவம்பர் மாதம் பெய்த மழையால். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா யாருமே போய் நிற்கல. டெல்டா நாயகன் அவரே வந்து ஸ்டிக்கர் ஒட்டி அறிவிச்சுக்கிட்டார் ஸ்டாலின் அவர்கள். ஆனால் அவர் போய் நிற்கல, அவருடைய மகன் போய் நிற்கல. அதற்கு முன்னாடியே முதல் ஆளாக டெல்டா மக்களினுடைய கண்ணீரை துடைக்க அங்கே சென்று நின்றவர் யாருன்னா எடப்பாடியார் அவர்கள். அதுதான் ஒரு விவசாயிக்கு பயிரினுடைய அருமை, விவசாயினுடைய அருமை தெரியும். விவசாய குடும்பத்தில் பிறந்தவருக்கு விவசாய குடும்பம் என்ன கஷ்டப்படுகின்றது என்பது தெரியும். அதனால தான் வந்து மக்கள் சொல்றாங்க, யதார்த்த நாயகன் எடப்பாடியார், விவசாயியின் மகன் எடப்பாடியார், விவசாயிகளின் தோழன் எடப்பாடியார்னு சொல்றாங்க. அதனால சும்மா இவர் எங்கேயும் ஸ்டிக்கர்லாம் ஒட்டிக்கல, இவர் எங்கேயும் போடல, இவருக்கு அது தெரியவும் செய்யாது. இவருக்கு விளம்பர அரசியல் தெரியாது, இவருக்கு ஸ்டிக்கர் அரசியல் தெரியாது. இவருக்கு யதார்த்தமா நியாயமா மக்களுடைய சேவை சார்ந்த அரசியல் மட்டும் தான் எடப்பாடியார் தெரியும். ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா அவரை பொறுத்த வரைக்கும் அதாவது கனெக்ட் இருக்குமா. இப்போ நீங்க சொன்ன கரெக்டாக சொன்னீங்க. இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து கலைஞர் வச்சு வந்தார். ஸ்டாலின் வந்து கிட்டத்தட்ட பாண்ட் வித் சில்வர் ஸ்பூன் தான். கலைஞர் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாத ஒரு காலகட்டத்திலே ஸ்டாலின் அவர்கள் பிறந்துட்டார். அதாவது கலைஞருடைய ஸ்ட்ரகிள் ஆல்மோஸ்ட் வந்து எண்டுக்கு வருது. ஸோ அவருடைய சம்பாத்தியம் ஆரம்பிக்கும் பொழுது அவர் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலின்ற அந்த ஸ்டேட்டஸை அச்சீவ் பண்ணி குடும்பத்தை போஷிக்க முடியுன்ற அந்த ஒரு இடத்துல தான் ஸ்டாலின் பார்க்கிறார். ஸோ அதனால கிட்டத்தட்ட பாண்ட் வித் சில்வர் ஸ்பூன் தான். அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் ரொம்ப அவர் சஃபர் பண்ணல. உதயநிதிலாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பாண்ட் வித் கோல்டன் ஸ்பூன் தானே, டைமண்ட் ஸ்பூன் கூட சொல்லலாம். அந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து களத்தில் இறங்கி வேலை பார்க்காதவங்க. திமுகவில் ஒரு பதவி கிடைச்சதுக்கு அப்புறம் தான் ஸ்டாலின் களத்தில் இறங்கி வேலை பார்த்தாரு. சும்மா திமுகவில் பதவியே இல்லாமல் கஷ்டப்பட்டு வேலை பார்த்து அவருடைய வேலையை பார்த்து பதவி கொடுத்தாங்கன்னா இல்லை. அவர் கருணாநிதி மகன் வந்தவர் தான். அவருக்கு ஒரு உண்மையான ஒரு வேலையை தொழிலை கஷ்டப்பட்டு செஞ்சு ஒரு காசு சேர்த்து அந்த காசை வச்சு ஒரு குடும்பம் நடத்தணுன்ற அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. அப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க மக்கள். அப்போ ஒருவன் வந்து அந்த மக்களுக்கு கிடைத்த எக்ஸ்பீரியன்ஸ் எந்த ஒரு தலைவனுக்கு கிடைச்சிருக்கோ அவன் வாழ்க்கையில, அவன் தான் அதை ரிலேட் பண்ணி பார்க்க முடியும். அப்போ எடப்பாடியாருக்கு அது கிடைச்சிருக்கு. ஒண்ணுமே இல்லாத செல்வம்பாளையத்துலேருந்து கஷ்டப்பட்டு ஒண்ணுமில்லாத ஒரு குடும்பத்திலேருந்து வந்து விவசாயம் கிட்டத்தட்ட 2 மாசம் மட்டுமே, அந்த 2 மாசம் நீ விவசாயம் பண்ணி அது மூலயமா வர்ற காசை அந்த வருஷம் பூரா சேர்த்து வச்சு அப்புறம் கஷ்டப்பட்டு ஸ்கூலில் படித்து அதுக்கப்புறம் காலேஜில் கரஸில் படித்து ஏதோ ஒரு டிகிரியை வாங்கி அதே நேரத்தில் ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி அதே நேரத்தில் அவருக்கு பாருங்கள் இந்த மாதிரி நம்ம கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். ஆனால் நம்ம பசங்க கஷ்டப்படக்கூடாது. பசங்களை கஷ்டப்படாமல் இதிலே இப்போ உள்ளெழுத்து போட்டு அவங்களுக்கு ஒரு பதவியை கொடுத்து அதை கொடுத்து இதை கொடுத்து இல்லை ஒரு கம்பெனியை திறந்து கொடுத்து இந்த கம்பெனிக்கு கான்ட்ராக்டை கொடுத்தேன் வச்சேன் எதுவுமே எந்த ஒரு ஊழல் குற்றச்சாட்டும் இல்லாமல் சாதாரண மக்கள் எப்படி ஒரு நல்ல வேலை கிடைச்சதுன்னா அதை எப்படி பொறுப்பாக பார்ப்பாங்களோ அதே மாதிரி விஷயமா இருக்கும் பொழுது இந்த 4 ஆண்டுகளில் அந்த 2 வருடம் நீங்கள் சொன்ன மாதிரி கொரோனாவில் போச்சுன்னா கூட மீதி இருக்கிற 2.5 வருடங்களில் எவ்வளவு துரிதமாக எவ்வளவு சூப்பராக துல்லியமாக ஆட்சி பண்ண முடியுதோ, குறிப்பாக கிட்டத்தட்ட 6 மாவட்டங்களுக்கு மேலே உருவாக்கி, ஏன்னா மாவட்டங்களை உருவாக்கிறார் என்றால் அவருக்கு அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ராட்டஜி இருக்குன்னு அர்த்தம், அந்த ஸ்டேட்ஸ்மேன்ஷிப் இருக்குன்னு அர்த்தம். அதெல்லாம் சும்மா எல்லாராலையும் உருவாக்க முடியாது. பேருக்கு நானும் உருவாக்கினேன் பாருங்க, ஜெயலலிதா அவர்கள் கூட 5 தான் உருவாக்கினாங்க, இவர் 6 உருவாக்குறாரு. ஆமா, அதாவது ஒரு மாவட்டத்தை பிரிக்கிறாரு.
மொத்தமா 7 ஆகுது. ஆனா அவர் உருவாக்குறது 6 மாவட்டமா இருக்கு. ஸோ 6 மாவட்டங்களை உருவாக்குறார். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு ஜெயலலிதா அவர்களை விட அது இப்போ ஸ்டாலின் அவர்கள் 5 வருஷமா இருக்கிறாரு. ஒரு மாவட்டம் உருவாக்குறான்னு தெரியாது. ஏன்னா விருத்தாச்சலத்தை உருவாக்குறேன்னு சொல்லிட்டு இன்னும் உருவாக்குறேன்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்கிறாரு. அவர் சொன்ன அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட குழந்தைங்க பெருசா வளர்ந்து வந்து கேள்வி கேட்கிற அளவுக்கு இருக்கு. விருத்தாச்சலம் மாவட்டம் என்னைக்கு ஆக்க போறீங்க? நான் சின்ன பிள்ளைல இருக்கும்போது சொன்னது, நான் கை குழந்தையா இருக்கும்போது சொன்னது, இப்ப நான் 9வது போறேன், 5வது போறேன், 6வது போறேன், எப்ப உருவாக்க போறீங்க? நல்லா குழந்தைகள் கேள்வி கேட்கிற அளவுக்கு இருக்கு. ஏமாத்தி அரசியல் பண்றது மட்டும் தான் திமுகவுக்கு தெரியும். அவங்களுக்கு அது இல்லாம ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனா என்னன்னு தெரிஞ்சாலும் ஒரு மாவட்டத்தை உருவாக்குவதற்கான ஒரு தேவை என்னன்றது தெரியும். அது எடப்பாடியாருக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா மறுபடியும் சொல்றேன், அவர் கஷ்டப்பட்ட இடத்துல இருந்து வந்திருக்காரு. ஒரு விஷயம் கஷ்டப்படாம நடக்கணும் மக்களுக்கு அப்படின்றதுல அதுல ஒரு ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்காரு. குறிப்பா விவசாயிகள் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறார். அதனால இருக்கக்கூடிய விவசாய சங்கங்கள் எல்லாருமே இன்னைக்கு ஒன்று கூடி வெளியிலேயே வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஓட்டு வந்து எடப்பாடியாருக்கு தான், ஆதரவு வந்து என்டிஏ கூட்டணி தான், அதிமுக தலைமையில் இருக்க என்டிஏ கூட்டணி தான், எடப்பாடியார் சிஎம் ஆகணும்னு ஒவ்வொரு விவசாய சங்கங்களும் இன்னைக்கு வந்து நியூஸ்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏறக்குறைய ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த தடவை விவசாயிகளுடைய ஓட்டு ஒண்ணு கூட கிடைக்காது, ஒரு நல்ல விவசாயி வந்து ஸ்டாலினுக்கு ஓட்டு பண்ண நினைக்க மாட்டான்ற அளவுக்கு ஆயிடுச்சு. கண்டிப்பா சார், நீங்க இவ்வளவு விஷயங்கள் சொல்றீங்க. இருந்தாலும் வந்து நான் இதுக்கு முன்பே அந்த கேள்வி கேட்டதுதான், திமுகவிற்கு அதிக அளவு வாய்ப்பு இருக்கு அப்படியே நீங்க சொல்ற மாதிரி பார்த்தாலும் கூட ஒரு 5-6% கூட திமுக வெற்றி பெறதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற அந்த 5-6% அந்த மக்களுக்கு தெரியலையா? மக்கள் தான் இவ்வளவு துன்பத்தையும் இவ்வளவு துயரத்தையும் வந்து தாங்குறாங்க. ஒவ்வொரு முறையும் திமுகவை ஆட்சி கட்டில அமர்த்ததற்கு பின்பு வருத்தப்படுறது முதல் ஆளா மக்கள் தான் இருக்கிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். இருந்தாலும் மக்கள் ஏன் திமுகவை ஆதரிக்கிறாங்க? ஏதோ திமுக ஆதரிக்கிறாங்க என்னன்னா, அந்த ஒரு குறிப்பிட்ட நீங்க சொன்னீங்க பார்த்தீங்கன்னா அந்த 5% அவங்க வந்து திமுக அதாவது நடத்துகின்ற அந்த கபட நாடகத்தை கண்டுபிடிக்க முடியாதவர்கள். அவங்க வந்து அந்த திமுக நடத்தக்கூடிய நாடகம் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து சரியா புரிஞ்சிக்காம அதுதான் உண்மை நம்பிடுறாங்க. திமுக ஒரு ஸ்டிக்கர் விட்டது, திமுக ஒரு கேம்பெயின் தமிழ் புதல்வன் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலமாக வெற்றி பெற்ற ஐஏஎஸ் அதிகாரிகள் இவர்கள் தான் ஒரு லிஸ்ட் போடுறான். எவ்வளவு கூச்சநாச்சம் இல்லாம ஒரு மக்களை எவ்வளவு தூரம் ஏமாத்தணும்னு நினைச்சா அது ஐபிடிஎஸ்லேருந்தே வருது. அதாவது அரசினுடைய விளம்பரத்துறையிலேருந்தே வருது. அரசினுடைய விளம்பரத்துறை ஏறக்குறைய இன்னைக்கு நாளொன்றுக்கு, இன்னைக்குன்னா இப்போ இல்லை, கடைசி 6 மாதங்களில் நாளொன்றுக்கு 2 கோடி ரூபாய் செலவழிச்சிருக்காங்க. அப்போ எவ்வளவு பெரிய விளம்பர எண்ணம் கொண்டவராக இருப்பவரை நம்ம சிஎம் ஆக்கி வச்சிருக்கோம். நம்மளுடைய பணம் வந்து ஒரு சிஎம்ஐ, அதாவது ஒரு திமுகவை விளம்பரப்படுத்துற அளவுக்கு ஒரு சிஎம்ஐ விளம்பரப்படுத்தி மார்க்கெட் பண்றதுக்காக நம்மளுடைய வரிப்பணம் செலவாதுன்னா நம்ம எவ்வளவு ஒரு மோசமான ஒரு சூழல்ல இருக்கிறோம் அப்படின்றத புரிஞ்சுக்கணும் திமுக ஆட்சியில். ஸோ ஐபிடிஎஸ்லேருந்து ஒரு விளம்பரம் வருது, தமிழ் புதல்வன் திட்டத்தில் படிச்சு தான் இவங்க எல்லாரும் வந்து ஐஏஎஸ் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லி. அங்கே சங்கர் ஐஏஎஸ் அகாடமி இவங்களாம் எங்கிட்ட படிச்சவங்க விளம்பரம் போடுறான். அப்போ ரெண்டையும் ஃபேக்ட் செக் பண்ணா, அரசினுடைய ஃபேக்ட் செக் பண்ணா அரசாங்க நிறுவனத்தினுடைய ஃபேக்ட் செக்கரே என்ன சொல்றான் அப்படின்னா, இல்லை இது தவறான நியூஸ், இதை பரப்பாதீங்க அப்படின்னு சொல்றான். யாரு? திமுக அரசாங்கத்து மேல அரசாங்கத்தினுடைய ஃபேக்ட் செக்கரே இது தவறான நியூஸ்ன்றான். அவ்வளவு கேவலமான ஒரு ஆட்சி நடந்துருக்கு. எல்லாமே பொய். இந்த பொய்களை நம்பக்கூடிய ஒரு சில அறிவில்லாதவர் இன்னும் திமுகவுக்கு ஓட்டு போட, அறிவில்லாத மக்கள், அறிவில்லாத நம்ம சொல்லக்கூடாது. ஆனா உண்மை தானே. நீ திமுக நல்லா ஆட்சி பண்ணுதுன்னு நீ நினைக்கிற அப்படின்னா எதை பார்த்து நினைக்கிற? புக்ல அவனே ஏதோ ஒன்று போட்டு அடிக்கிறான், போட்டு அடிச்சு ஸ்டாலின் பெருசா போட்டு உதயசூரியன் அப்படியே சூரியன் உதிச்சு வர மாதிரி நீ திரு சினிமா தேட்டருக்கு போய் உட்காந்தா காட்டுறான். அதை நீ நம்பி அதனால நீ ஓட்டு போடுற அப்படின்னா அப்புறம் நீ அறிவில்லாத தானே. அப்ப அப்படி அறிவில்லாத ஒரு சில மக்கள் திமுகவுக்கு இன்னும் ஓட்டு போடணும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு வரட்டும். நல்ல மனுஷன், நாடு ஆண்டவர், ஆல்ரெடி நாடு ஆளும் பொழுது இந்த தொல்லை நமக்கு இல்லை. இவ்வளவு பாலியல் துன்புறுத்தல், இவ்வளவு கஞ்சா, இவ்வளவு போதை, இவ்வளவு குழந்தைகள், மாணவர்கள் கஞ்சா அடிச்சுட்டு, மாணவிகள் குடிச்சிட்டு வச்சுட்டு ரொம்ப கேவலமான ஒரு சூழலை தமிழ்நாட்டுக்குள்ள இந்த 5 வருடம் உருவாக்கிய திமுக எப்படியாவது அப்புறப்படுத்தணும்னு உண்மையான அறிவு இருக்கக்கூடிய மக்கள், தமிழ் மக்கள் நினைச்சாங்கன்னா அதிமுகவுக்கும் குறிப்பா எடப்பாடி இருந்து ஓட்டு போடுவாங்க. கண்டிப்பா. இன்னொரு விஷயம் வந்து திமுகவினருடைய மிகப்பெரிய அஜெண்டா அப்படின்னே சொல்லலாம். என்னன்னா, மக்களை இலவசங்கள் கொடுத்தும் பணம் கொடுத்தும் ஏமாத்தி நம்ம வாக்குகளை வாங்கிடலாம் அப்படின்றதுல ரொம்ப தெளிவா திமுகவினர் இருக்கிறதா வந்து சொல்றாங்களே, இது எந்த அளவுக்கு உண்மை? அது இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் எடுபடுமா? கண்டிப்பா. அதாவது அவங்க காசை கொடுத்து எப்படிலாம் திருப்புவாங்க. மானரோசம் உள்ள ஒரு தமிழன் வந்து காசு வாங்க மாட்டான். வாங்கினாலும் வாங்கிட்டு அதிமுகவுக்கு தான் ஓட்டு போடுவான். ஏன்னா இன்னைக்கு ஒரு 5000 அதிமுகவிலும் பணம் கொடுக்கிற அளவுக்கு தான் இப்ப இருக்குது நிலை அப்படின்றது. அதேதான் சொல்றேன், மறுபடியும் திமுகவோ யாரு பணம் கொடுத்தாலும் வாங்கிக்கோங்க, ஆனா ஓட்டை அதிமுகவுக்கு போடுங்க. ஏன்னு சொல்றேன்னா, மறுபடியும் சொல்றேன் அதேதான். அதாவது காசை கொடுத்து உங்களை வாங்குறான் அப்படின்னா வாங்கட்டும், ரைட்டுங்களா? அப்ப கூட எவன் நல்ல ஓனரோ அவன்கிட்ட போங்க. இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி. வாங்காத வைக்காதன்னா நான் வந்து நியாயம் பேச அப்படின்னா தர்ம வழியில் நடங்க, அற வழியில் நடங்கலாம் சொல்ல வரல. இன்னைக்கு ரியாலிட்டின்னு ஆகி போச்சு. காசை வாங்கு, ஆனா இருக்கிற 2 ஓனர்கிட்ட நல்ல ஓனர்கிட்ட வாங்கு, காசை நல்ல ஓனர்கிட்ட போ, அவ்வளவுதான் சொல்றேன்.
நீ காசை வாங்கிட்டு அதுலயே கேட்டுக்கிட்டவன உள்ள போட்டு மறுபடியும் 5 வருஷம் கஷ்டப்பட வர்ற. ஏன்னா அப்படி திமுக போன தடவை 5000 வாங்கினேன். இப்ப கிட்டத்தட்ட அவன் உனக்கு கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 60,000 இருந்து 1,00,000 ரூபா வரைக்கும் எக்ஸ்ட்ரா செலவெடுத்து விட்டுருக்கான் அப்படிங்குது. என்னது நீட்டா ஒரு சர்வே சொல்லுது. அதாவது யூட்டிலிட்டிஸ்ல இருந்து இபி பில், பால் விலை, கேஸ் விலை, அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சொத்து வரி, அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணீர் வரி, இது வந்து பேசிக் காமனா ஒரு லைவ்லிஹுட்டுக்கான யூட்டிலிட்டிஸ். இந்த யூட்டிலிட்டிஸ் இந்த லைஃப் ஸ்டாக்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளவு பெரிய விலையேற்றம் நடந்திருக்கு. அப்போ உனக்கு ஒரு தடவை 5,000 ரூபா கொடுத்துட்டு கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 60,000 1,20,000 1,00,000 ரூபா வரைக்கும் எடுத்திருக்கான் அப்படின்னா இது எவ்வளவு பெரிய ஸ்கேம். நான் என்ன சொல்றேன், அட்லீஸ்ட் எடப்பாடியார் வந்தாருன்னா அவரு 5,000 ரூபா கொடுப்பாரு. இல்லைங்களா, வாங்கிக்கோ தப்பா இல்லை, வாங்கிட்டு அவர் உனக்கு எவ்வளவு செலவு எடுத்து வைப்பாருன்னா 10,000 எடுத்து வைப்பாருன்ற. அட்லீஸ்ட் ஓனர்ல எவன் நல்லவன் எவன் கெட்டவன் தெரிஞ்சு போ அப்படின்ற லாஜிக்கா நியாயமா மேன் டு மேன் பேசுவோம். இதான் உண்மை. கண்டிப்பா இதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் குறுகிய கால இடைவெளி தான் இருக்கு. இந்த கால இடைவெளியில கள சூழல் எப்படினாலும் மாறலாம். ஏன்னா ஒரு வார கால இடைவெளியில இந்த மாதிரியான மாற்றங்கள் வந்து இதற்கு முன்பு நடந்த காலங்கள்ல இருக்குது. நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அரசியல் ரீதியா இருக்கக்கூடிய பல்வேறு விவரங்கள் எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி.